கொஞ்சம் உள்ள விடுங்க சார். கொஞ்சம் உள்ள விடுங்க சார். போயா. இது அடுத்தது உனக்கு என்ன வேணும்? சார் இருக்காரா? என்ன விஷயம்? சாரை பார்த்து கதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உன் பேர் என்ன? சங்கர். வணக்கம் சார். தப்பா பண்ணிட்டேன். சங்கரா? ஒரு பிரம்மாண்டத்தையும் காணமே. ஏன் சங்கருங்க? அதானே பார்த்தேன். நக்கலு. போங்க. மாட்டினியா? போங்க போங்க. கிச்சன்ல ஆள் இல்லையா? போங்க தம்பிகளா, போங்க போங்க. வேற யாராவது வீட்டை விட்டு ஓடி போட சொல்றப்பா. போங்கப்பா போங்கப்பா போங்கப்பா. அந்த போங்க. வாய்ப்பு தேடி வந்த என்னையே வாட்ச்மேன் ஆக்கிட்டாங்க. இதுல இவங்க வேற. வாப்பா எஸ் சங்கர். பேரை பிரிச்சு சொல்லாதீங்கண்ணே, அசிங்கமா இருக்குல்ல. நான் ஏப்படம் சங்கர் நான் சொன்னேன். அன்பு அறிவு அழகுலாம் முதல்ல ஏங்கில தான் தொடங்கும். என்ன பார்த்தோன்னே அழகானவன் அறிவானவங்கிறத கண்டுபிடிச்சிட்டேனே. இப்படி ஒரு நினைப்பு இருக்கா உனக்கு? டக்குன்னு மாறிட்டான். சரி, ஏன் விளைச்சிக்கல வந்த? சாதம் கொண்டுகிட்டு வந்தியா நீ? ஜாதகமா? ஏங்க, நான் என்ன பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணவா போறேன்? நான் சினிமாவில் கதை சொல்ல தாங்க வந்தேன். கதையை நம்புங்க. நல்லா தான் பேசுற. உன் சாதகம் நல்லான்றதான் அவரு கதை கேட்பாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கதை சொல்ல வந்தேன். ஏன் சாதகம் சரியில்லை, அவருக்கு அசண்டா சேர்ந்துட்டேன். தெரிஞ்சுக்க. என்னங்க சொல்றீங்க? பல டேட்ட பல வருஷமா ஒர்க் பண்ணிட்டு கதை சொல்ல வந்தா கதையை கேட்காம கட்டத்தை கேட்கறாருங்கிறீங்க. ஏங்க, கட்டத்தை நம்பினவன் எவனும் இன்னைக்கு ஃபீல்ட்ல கிடையாது. கதையை நம்பினவன் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? என் கதை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். நாங்களும் ஓப்பனிங் அப்படித்தான் பேசலாம். 10 மணி ஆச்சு, பவர் வந்துரும். என்ன கரண்ட் இல்லையா? பவர் இல்லையா? பவர் ஸ்டார். ஏங்க, அவருக்கு பவர் ஸ்டார்னு யாருங்க பேர் வச்சா? யாரும் கொடுக்கல, அவனா வச்சுக்கிட்டேன். அவனா வச்சுக்கிட்டானா? பேசாம அப்படி உட்கார். பணம் இருக்கவன்லாம் பட்டம் வாங்கிடுறானுங்க. நம்ம ஓவரா பேசிட்டோம் பவரை பத்தி. ஐயா வணக்கம். வணக்கம். என்ன சுராஜ், பவரை பத்தி சொன்னியா? சொல்லிட்டேன். பவர்னு சொன்னியா? பவர் ஸ்டார்னு சொல்லிட்டேன். கமான். ஐயோ, இந்த பேருக்கு இந்த ஆளை அலையிறாங்க. வணக்கம் சார். என்ன தம்பி, கரெக்ட் டயத்துக்கு சுப முகூர்த்தத்துல வந்துருக்கீங்க. உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். தம்பி, எனக்கு டைமே கிடைக்கல தம்பி. இப்பதான் டைமே கிடைச்சது. சரி சரி, நீங்க கதை சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, அது உங்க சொந்த கதையா இல்ல வேற யார்ட்டையாவது சுட்ட கதையா? சார், என் சொந்த கதை சார். சொந்த கதையா? சரி சொல்லுங்க தம்பி. சார், இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கரண்ட் மேட்டர். சார், பேஸ்புக்கை பேஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோரியை ரெடி பண்ணியிருக்கேன் சார். இந்த பவருக்கே பவர்ஃபுல் கதையா? இதெல்லாம் பவரா? ஆமா சார். சரி சொல்லுங்க சார், இன்னைக்கு பசங்க பொண்ணுங்க எல்லாருமே பேஸ்புக்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க சார். அப்படி அக்கௌண்ட் வச்சிருக்கிற 2 பொண்ணுங்களை காட்டுறோம் சார். அந்த பொண்ணுங்க பசங்க கூட பழகி காதலிக்கிற மாதிரி நடிச்சு காசை கறக்குறாங்க சார். அதுக்காக ஒரு வீட்டையே எடுத்து தங்கியிருக்காங்க சார். அந்த வீட்டுல ஒரு பேய் இருக்கு. அந்த வீட்டை ஓபன் பண்ணா சொன்னோம்ல, அது இந்த வீடு தான். சொந்த மருமகன் கூட பார்க்காம ரேப் பண்ணி கட்டி தொங்க விட்டானுங்க. இப்போ அது பேயா தெரியுது. அட, காலம் மாறி போச்சுப்பா. இந்த காலத்துல காமன் ஒன்ட்டா மகன் மருமகன் எல்லாம் ஒன்னாத்தான் பாக்குறாங்க. இந்த வீட்டுல கூட 2 பொண்ணுங்க குடியிருக்காங்க பாருப்பா. சரி சரி நட. 9 8 4 0 1 5 2 3. எப்போ வருவனே? சொல்லவே இல்லை. Thank you so much. Love you too. இன்னும் ரிப்ளையே வரல. என்ன gift? என்னடா விட்டுறது? என்ன பண்றது? இனிமே பண்ண மாட்டேன். எப்படி விடுறது? எப்படா எப்படி விட சொல்ற? ரூபா 5 லட்சம். 5 லட்சம்ன்றது உன சாதாரணமா பச்சா? எப்படா தொலைஞ்சது? சொல்றா, சொல்லு. இல்ல நாச்சி, குடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டா குடுத்துட்டேன் நாச்சி. கடைசியா இளஞ்சி சாவித்திரி அம்மா வீட்டுக்கு குடுக்க வேண்டியது மட்டும் தொலைஞ்சு போச்சா நாச்சி. நான் எடுக்கல நாச்சி. டேய், இந்த பணம் எங்க இருந்து எப்படி வந்து எங்க போகுதுன்னு தெரியுமாடா உனக்கு? வெளிநாட்டுக்கு போய் பாடுபட்டு சம்பாரிச்ச பணம் இது. இதை சேர்க்க என்ன பாடுபட தெரியுமா? கவர்மெண்ட் மூலியமா கொடுத்தம்ச்சா, அதுக்கு வேற நிறைய செலவு தான். ஹவாலா மூலியமா நம்ம கிட்ட கொடுத்து விடுறாங்க. அதை பொறுப்பா செய்ய வேண்டாம்.
செய்யற வேலை எதுவா இருந்தாலும் நேர்மை இருக்கணும், புரியுதா? அதுல நியாயம் இருக்கணும். டேய், இந்த பணத்தை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு வா. சரிங்க மச்சி. உழைச்ச காசு ஒத்த ரூபாய் கூட ஏமாத்தக்கூடாது. அந்த காசுக்கு நீ தான் பொறுப்பு. டேய், உங்களுக்கு போன போறேன். சரிங்க. மணி யாரா 2 பேரும் இந்த பக்கம் வர்றானுங்க? யாராவது நமக்கு என்னடா? போடுறா, ஜோக்கரா போடுறா. பணத்தை எடுத்துட்டு வந்துட்டு சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நம்மளும் ஒரு விளையாட்டு விளையாடுவோம் மாப்பிள்ள. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீதி, நேர்மை, நியாயம். விட்டா அடி உத குத்து தொலைச்சிருவேன். பணத்தை தொடணும்னு நினைச்ச போன மாட்டோம்டா. ஹே காயத்ரி, வெளியில ஒருத்த வந்திருக்காண்டி. அவன் கிட்ட நான் கறக்க போறேன். இடையில கொஞ்சம் கூப்பிடுறேன்னா. இத்தனை நாளா ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணி இப்போதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாளே. இன்னைக்கு எப்படியும் பார்த்துட்டு தான் போகிறோம். ஹாய். ஹாய். ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேன். சாரிடா, அப்பா அம்மா வந்திருக்காங்க, அதான் கோச்சிக்காத. ஓகே. சரி, மொபைல் வாங்கிட்டு வந்தியா? இந்தா. ஓகே சரி, இப்போ நீ கிளம்பு, நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே பாய். சரி தம்பி, நம்ம தொழில் ஃபேக்டரி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போய்கிட்டு இருக்குண்ணே. போன வருஷத்தோட இந்த வருஷம் 5 கோடி ரூபாய் லாபம்ண்ணே. ரொம்ப சந்தோஷம். ஆமாண்ணே. அப்படின்னா நம்ம லேபர்ஸுக்கெல்லாம் வர்ற தீபாவளிக்கு டபுள் போனஸாக கொடுத்துரு. சரிங்கண்ணே. அவங்க சந்தோஷமா இருந்தால் தானே நம்ம மேலும் மேலும் உயர முடியும். ஆமாண்ணே, சரிங்கண்ணே, அப்படியே பண்ணிடுவேண்ணே. அப்புறம் ஒரு முக்கியமான சமாச்சாரம். என்னண்ணே? நம்ம தருணுக்கு திருப்பூர் கம்பெனி எழுதி வச்சிருக்கேன். அண்ணே, என்னண்ணே சொல்றீங்க? ஆமாம் தம்பி, நமக்கு என்ன குடும்பமா குட்டியா? தருண் தானா புள்ள. சரிங்கண்ணே. எனக்கு எல்லாமே அவன் தான். ஆமாண்ணே. என் சொத்து போற அவனுக்கு தான். சரிங்கண்ணே. அது மட்டும் இல்லாம அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பொறுப்பு வரும். அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன். ஹாய் டாடி. ஹாய் பெரியப்பா. பாப்பா, இன்னைக்கு செலவுக்கு 5000 கொடுப்பாங்க. ஒரு நாள் செலவுக்கு 5000-ஆ? என்னப்பா கேட்டதை கொடுப்பா. இந்தப்பா 500 ரூபா இருக்கு, இதை வச்சு செலவு பண்ணும். டாடி, அப்பா. இருப்பா, இது பிடி. பெரியப்பா தான், நீ தான் இருக்கிய. இதுல 10,000 ரூபா இருக்கு, ஜாலியா செலவு பண்ணு. சரி, ஓகே ஓகே. பணத்தை செலவு பண்ணா மட்டும் பத்தாது தம்பி, சம்பாரிச்சும் பழகணும். சம்பாதிக்க நீங்க 2 பேர் இருக்கீங்க. செலவு பண்ணத்தான் நான் இருக்கேன். அது செலவு பண்றேன். அப்பா பிள்ளையா பிறந்தா சின்ன மாதிரி பிறக்கணும்.
அது போதும். வர்றேன் டாடி, வர்றேன்ப்பா. அப்பா என்னண்ணே நான் கொடுத்தது பத்தலைன்னு நீங்க வேற கொடுத்து அவனை இப்படி கெடுத்து விடுறீங்களே. அட விடுப்பா, அது இல்லைண்ணே. இருக்கிறது ஒத்த புள்ள. வணக்கண்ணாச்சி, என்னங்க பணம்? உழைச்சவன் காசு என்னைக்கு வீண் போகாது. டேய் இது உள்ள விடா. யார்கிட்ட வேலை காட்டுறான்? நம்மளை பத்தி தெரியாம செஞ்சுட்டான்னாச்சி. இனிமே ஜென்மத்துக்கும் யார் காசுக்கும் ஆசைப்பட மாட்டான். ஏய் கார்த்திக் எங்க? ஃபோன் பண்ணியாச்சு, இப்போ வந்துருவான். ஹாய் தருண். ஹாய் கார்த்திக். சரி ஓகே, பார்க்கலாம். பாய். ஓகே. பாப்பா டேய், உங்களுக்கு யாருக்காவது திருப்பூர்ல கனெக்ஷன் இருக்கா? இல்லை அண்ணாச்சி. அண்ணாச்சி திருப்பூர்ல யாரும் இல்லை அண்ணாச்சி. எனக்கு இருக்கா அண்ணாச்சி. நீ ஒண்ணு பண்ணு, நீ உடனே திருப்பூர் கிளம்பு. ஃபோன் பண்றேன், பேசிட்டு உன்னை நான் கூப்பிட்டு சொல்றேன். நீ ஹைவேல போய் நில்லு, ஒரு வண்டி வரும், அதுதான் பார்ட்டி. சரியா? பெரிய அமௌண்ட், ரொம்ப ஜாக்கிரதையா வாங்கிட்டு வந்து சேர்த்துடணும். கிளம்பு. சரி அண்ணாச்சி. டேய் நீங்க கிளம்பி நம்ம பாருக்கு போங்கடா. நான் வரேன். ஹே, ஏண்டி கட் பண்ற? யார்டி போன்ல? அந்த கார்த்திக் தான். எடுத்து பேசு. எதுக்குடி வீணா? சீ போடி, பேசு. ஹலோ. என்ன பிஸியா? ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்ற, ஃபோனை கட் பண்ற. சாரி கார்த்திக், ஒரே தலைவலி, தூங்கிட்டேன். ஓகே, எப்படி இருக்க? பழனியில. காயத்ரி, உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். உன்னை பார்க்க ஆசையா இருக்கு. காயத்ரி, ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன? நாளை காலையில நான் திருப்பூர் வரேன். அப்படியா? ஆமா காயத்ரி, ஏன் ஆச்சரியமா கேக்குற? உன்னை பார்க்கணுங்கிற ஃபீல்ல தான் வரேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமைல, அதான் சனி ஞாயிறு ஊருக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தேன். ஹே, என்ன காயத்ரி, நான் என் பிசினஸ்ல உன்னை பார்க்க வரேன்னு சொல்றேன். வர சொல்லு. நீ வந்து ஊருக்கு போறேன்னு சொல்றேன். என்ன காயத்ரி, பேசவே மாட்டற? பட் உனக்காக வேணா நான் ப்ரோகிராமை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எஸ், தேங்க்ஸ் காயத்ரி. அப்போ நாளைக்கு நம்ம மீட் பண்றோம். காயத்ரி, நாளை காலையில புறப்பட்டு ஈவினிங்ல வந்துருவேன். ஈவினிங்கா? ஆமா. வரட்டும். ஓகேவா? ஓகே காயத்ரி, பை. என்னடி இது? எதுக்கு அவன் இங்க வரணும்? எனக்கு இதுல எல்லாம் இஷ்டமே இல்ல. ஹே, இஷ்டப்படுறது மேட்டர் இல்ல, நம்ம கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு கறக்குற மேட்டர். அதுக்காக பார்த்து பழக்கம் இல்லாதவங்க கிட்ட எல்லாம் இது தேவையா? இந்த ஃபேஸ்புக்கே உன்னாலதான் யூஸ் பண்ண. எனக்கு பிடிக்காத விஷயமே செய்ய சொல்ற நீ. ஹே, நீ என்ன லூசா? நம்ம ஒரு காரியத்துல இறங்குனா கடைசி வரைக்கும் நின்னு என்னன்னு பாத்துருக்கணும், சரியா? அதனாலதான் நானும் சரின்னு சொன்னேன். டோன்ட் ஃபியர். கறக்குற வரைக்கும் கறந்துட்டு கட் பண்ணிடலாம். என்னமோ செய்.
மனசளவுக்கு ஒரு மச்சான் மாட்டிட்டான். கறக்குற வரைக்கும் கறந்துட வேண்டியதுதான். ஐயா இது போச்சுங்கய்யா. நல்லா பாடுறானே. ஆமா எத்தனை தடவை என்ன பார்த்தா பார்த்த அந்த இதை பாத்தியா நீ? என்னடா செஞ்சிருக்க? ஒழுங்கா பாடுறா. டாடி நான் வெளியூர் போகணும், செலவு கொஞ்சம் காசு கூட. டேய் தம்பி, நேத்தாண்டா ஊர்ல இருந்து வந்த, இன்னைக்கு மறுபடியும் கிளம்புறேங்கிற? டாடி அது பிக்னிக், இது ஜாலி டூர். என்ன பிக்னிக்கோ என்ன? உங்களை மாதிரி பணம் சம்பாரிச்சா மட்டும் போதாது, என்ன மாதிரி என்ஜாய் பண்ணணும். எண்ணிட்டு கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது, ஏன்னா நீங்களா ஓல்ட் ஏஜ், நாங்களாம் டீனேஜ். இது என்னது இது? இந்தாங்க வச்சுங்க. 10 ரூபாய் பார்த்து செலவு பண்ணுங்க. ஏய் பார்த்து வேலை செய்யடா. கம்பெனியில் வந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். நீ வேலையை பாடுறா. நடக்குதானாச்சி? கார்த்திக் போயிருக்கிறாப்ல, கண்டிப்பா முடிச்சிருவான். அதனாலதான் அவனை அனுப்பி வச்சேன். ஆனா ஒண்ணு, அவனுக்கு எல்லா திறமையும் இருக்கு. அந்த பொண்ணுங்க விஷயத்துல அதுக்கு மேல. அதாங்க நாச்சி நமக்கு தேவை. உனக்கு எப்படி? தேவைக்கு பழக்கிற பழக்கம் தேவை முடிஞ்சதும் கட் பண்ணிடுவேன். இல்லாட்டா அதுவே நமக்கு ஆபத்தாயிடும் நாச்சி. நானும் அப்படிதானா? என்ன நாச்சி, நீங்க எனக்கு கடவுள் மாதிரி அண்ணாச்சி. எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்த குருவே நீங்க தான் நாச்சி. உங்களால தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். சரி கார்த்திக, வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வர சொல்லு. ஒரு பெரிய வேலை வந்திருக்கு, அதை நீங்க 2 பேரும் சேர்ந்து முடிக்கிறீங்க. சரிங்க நாச்சி, முடிச்சிருவோம். இந்த உலகத்திலேயே ஃபேஸ்புக் வச்சு பிசினஸ் பண்றது நாம தான் நாச்சி. என்ன காயத்ரி, நம்ம ஃபேஸ்புக்கில் எவ்வளோ பேசியிருக்கோம், இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்கோம், எதுவுமே பேச மாட்டேங்கிற. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை காயத்ரி, நீ வேற ஏதோ மூடில் இருக்க. நீ ஏன் நினச்சிக்கிட்டா? நாம என்ன தனியாவா இருக்கோம்? கூட ஏஞ்சல் வேற இருக்குல்ல, அதான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன். ஓகே ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். சரி, இன்னைக்கு நைட்டு நான் இங்கே தங்கிட்டு நாளை காலையில் ஊருக்கு போகிறேன். ஸோ நைட் என்ன ப்ரோக்ராம்? எங்கேயாவது மூவி போகலாமா? ஐயோ, நைட் ஷோனா எனக்கு அலர்ஜி. அடுத்த நாள் எல்லா வேலையும் கெட்டு போயிடும். நீ போயிட்டு வா, நான் எங்கள் வீட்டிலே இருக்கேன். நோ, தியேட்டருக்கு நான் தனியாக போகிறது இல்லை. என்ன சொல்கிற? இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட தான் போவேன்னு சொல்ல வந்தேன். ஓ, அதான பார்த்தேன். எனக்கு அறிமுகமான ஒரே ஆம்பளை நீங்க தான். இட்ஸ் ட்ரூ. ஓகே, நம்பிட்டேன். தேங்க்யூ. காயத்ரி, காயத்ரி தோ கூப்பிட்டா. என்ன? என் ஹேர் ட்ரையர் எங்க இருக்கு? உன் ரூம்ல தான் இருக்கும், போய் பாரு. ஹேய், அழகா தானே இருக்கீங்க. இந்த நேரத்தில் இருக்கு ஹேர் ட்ரை. குளிச்சிருப்பா, அதான் கேக்குறா. ஓ, கொஞ்சம் உள்ள வாயே. ஏய், ஒரு நிமிஷம் கார்த்திக், இரு வரேன். சரி. என்ன? கொஞ்சம் உள்ள வா.
எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ரூமு, இந்த பெட்டு, இந்த தனிமை, பக்கத்துல வேற அழகான பொண்ணு, அதுவும் மனசுக்கு பிடிச்ச லவ்வர். ஹேய், நீ எனக்கு கிடைச்சது கடவுள் கொடுத்த பொக்கிஷமா நினைக்கிறேன். ஏய், என்ன நீ மட்டும் ஓவரா ஃபீல் பண்ற? எனக்கு மட்டும் என்னவா? எனக்கும் புதுசுதான். எனக்கும் புதுசுதான். ஃபர்ஸ்ட் டைம். கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டிக்க போறவரோட தனியா தங்கதுல தப்பே இல்லை. காயத்ரி, எனக்கு கல்யாணம் நடந்தா அது உன் கூட தான். எந்த மாற்றமும் இல்லை. கல்யாணம் வரைக்கும் வந்துட்டீங்க. கல்யாணம் வரைக்கும் வந்ததாலதான் கட்டில் வரைக்கும் வந்த. இது எங்க குலதெய்வம் மேல சத்தியம். சத்தியமா என் மேல கையோட கை சத்தியம் சொல்றது பழைய ஸ்டைல். உதட்டோட உதடு முத்தம் கொடுத்து சொல்றதுதான் புது ஸ்டைல். காயத்ரி, என்னாச்சு? யாரோ எட்டி பார்த்த மாதிரி இருந்தது. துப்பாக்கில வச்சிருக்கீங்க? பயப்படாதீங்க, எல்லாம் ஒரு சேஃப்டி தான். துப்பாக்கி வச்சு யாரையும் சுற்றாதீங்க. பயமா இருக்க கார்த்திக். துப்பாக்கி வச்சு யாரையும் சுட்டுடாதீங்க. பயப்படாதீங்க. வேண்டாம் கார்த்திக், உள்ள போயிடலாம். காயத்ரி, பயமா இருக்குடி. பயப்படாதீங்க, திருட்டு பயிலா இருப்பாங்க. பேய் ஏதாவது இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட். இந்த துப்பாக்கியால சுட்டா செத்துருவாங்களா? சுட்டா சத்தமே இல்லாம செத்து போயிடுவான். எதுவும் பயப்படாதீங்க, உள்ள போங்க. போங்க உள்ள வாங்க. ஏய் வா, உள்ள போயிடலாம். ஒண்ணும் இல்ல, போங்க உள்ள. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னால தனியா படுக்க முடியாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே ரூம்ல படுத்துக்கலாமா? நல்ல நேரத்துல எவனோ உள்ள வரான். ஆமா, நான் இங்க படுக்கிறதுல உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, படு. இவன் நிஜமாதான் சொல்லிடுறாளா இல்ல வேணும்னு வெறுப்பு ஏத்துறாளா? ஒண்ணுமே புரியலையே. தூங்க விட மாட்டா போட்டிருக்கு. அப்பா, ஐயோ சாமி, இனிமேல் கண்ணை திறந்தா கண்ட்ரோல் போயிடும்.
நேத்து இவன் பொண்டாட்டி இவனை பிசுக்குல பிசுறு கலந்து நிக்கிறான் பாருங்க, உட்கார கூட முடியாம. போக மாட்டே அப்படிதானா? அட போங்க. என்ன கருவா எப்படி ஓடியாச்சு? ஏன்டா அப்படி ஓடியார? என்னடா சமாச்சாரம்? அண்ணாச்சி, நம்ம எஸ்கே தர்மராஜாளுக்கு வெட்டி போட்டாங்க. போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க அண்ணாச்சி. அந்த ஜாதி இந்த ஜாதி சொல்லி ஆளுக்கு 60 தூக்குனா போலீஸ்காரன் வேடிக்கை பார்த்துட்டா இருப்பாங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். 2 நாளைக்கு நம்ம ஆளுங்களை எங்கேயும் போகாம இருக்க சொல்லு. சரி அண்ணாச்சி. சரி, நீ கிளம்பு. சரிங்க அண்ணாச்சி. எத்தனை பெரியார் வந்து சொன்னாலும் இந்த ஜாதி பிரச்சனை விட மாட்டாங்க போல இருக்கு. சொல்லுங்க நாச்சி. ஒரு முக்கியமான விஷயம். என்ன நாச்சி? ஊர்ல நிலவரம் சரியில்லை, நீ ஊருக்குள்ள வர வேண்டாம். ஒரே கலவரமா இருக்கு. நான் சொல்லும் போது வந்தா போதும். சரியா? சரி நாச்சி. இன்னைக்கு ஒரு நாள் அங்க தங்கிட்டு நாளைக்கு வந்தா போதும். சரி நாச்சி. இன்னைக்கு என்ன சொல்லி இங்க தங்கறது? என்ன கார்த்திக், பலத்த யோசனை? நைட்ல நடந்ததை நினைச்சா? ஒன்றும் இல்லை காயத்ரி, ஒரு சின்ன ஃபீலிங். சின்ன ஃபீலிங் சொல்ல முடியாது, அதுதான் பெரிய ஃபீலிங். உன்னை விட்டு எப்படி போகிறது நினைக்கும் போது தான் ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. எனக்கும் உன்னை போக சொல்ல மனசே. பார்த்தே காயத்ரி, நீ நானும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம். எனக்கும் உன்னை விட்டு போக மனசே இல்லை காயத்ரி. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நைட்டும் நான் இங்கே தங்கிட்டு நாளைக்கு போகலான்னு நினைக்கிறேன். சரி வா, நான் கடைக்கு போறேன், நீயும் ரெடியாக. இப்போ எதுக்கு கடைக்கு? ஒரு முக்கியமான பொருள் வாங்கணும். காயத்ரி, உடம்புலாம் டயர்டா இருக்கு. நைட்டு உங்க 2 பேராலையும் நான் தூங்கவே இல்லை தெரியுமா? நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ போயிட்டு வாயே ப்ளீஸ். போயிட்டு வா. ஓகே ஓகே, பாய். ஓகே பாய். ஹலோ, சொல்டா மச்சி. போன காரியம் ஓகே ஆயிடுச்சா? டப்பு ரெடிடா, ஆனால் தப்பு தான் ரெடியாகவே மாட்டேங்குது. சரி, மற்றபடி எல்லாம் சேஃப் தானே? பக்கா, எல்லாம் பக்காடா மச்சி. சரி சரி, எங்க உன் சேஃப்டியை கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் அனுப்பு, நான் பார்க்குறேன். ஓகேடா மச்சி, கொஞ்சம் வெயிட். இம்சப்படுத்துறாளே, இன்னைக்கு விடக்கூடாது. எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணி ஆகணும். எங்க செம மனமா இருக்குங்க. இது சோப்பு மனமா இல்ல உங்க மேனில இருக்கிற மனமா? என்ன நக்கலா? இல்லைங்க, உண்மையை சொல்றேன். காயத்ரிக்கு முன்னாடி மட்டும் நான் உங்களை பார்த்ததுன்னா நீங்க தாங்க என்னோட பிஎஃப். பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னாங்க. இப்போ ஒன்னும் கெட்டு போலையே. ஃப்ரெண்ட்ஸ்னா எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாமே. ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு ஒன்று இருக்கு. இப்போ என்ன சொல்ல வரீங்க? நான் பெஸ்டா இல்ல நெக்ஸ்டா இல்ல வர்ஸ்டா? ஜஸ்ட்ங்க, ஐ மீன் என்னுடைய ஹார்ட்டுங்க நீங்க. அதான் சொல்ல வந்தேன். இங்க பாருங்க, நான் எப்பவுமே ஃபேஸ் டு ஃபேஸ், ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் தாங்க பேசுவேன். பேசுவா? அப்படித்தானே பேசிட்டு இருக்கீங்க, பேசுங்க. இப்போ இப்போ ஒரு கடைக்கு போறேங்க. நமக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்கு, அதை வாங்க முடியுதோ இல்லையோ கேட்டு பார்த்துருவோம்ல. அதே மாதிரி தாங்க இப்போ இங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ கேட்கலாமா? என்ன கேட்க போறீங்க? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஹலோ, நீங்க என் ஃப்ரெண்டோட லவருங்க, மறந்துடாதீங்க. ஏங்க, லவ் யார் வேணாலும் பண்ணலாங்க. ஆனா கல்யாணம் ஒருத்தவங்க தாங்க பண்ண முடியும். அது நீங்க தாங்க. ஓவரா விழிறானே. தப்பு
தப்புங்க. நீங்க பேசுறது தப்பு. கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேட்டது தப்பா? ஏங்க, எனக்கு 1008 வேலை விட்டுட்டு அதெல்லாம் விட்டுட்டுங்க நான் தங்கியிருக்கேன்னா அது உங்களால தாங்க. நேத்து நான் ஒன்றும் உங்களை சும்மா சொல்லுங்க, உண்மையிலேயே நீங்க சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. ரியலி? எப்பவுமே நான் உண்மையை மட்டும்தாங்க சொல்லுவேன். ஏங்க, நான் கேட்டதுக்கு என்ன நீங்க பதிலே சொல்லுங்க. ஐயோ, அதெல்லாம் முடியாதுங்க. ஓகே, அப்போ நாம இன்னையில இருந்து லவ்வரா இருப்போம். லவ்வா? எனக்கு பிடிக்காத விஷயம். ஏங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் செத்து போயிடுவேங்க. நான் செத்தா கூட என் கட்டை வேகாதுங்க. நான் அழுவேன், காலை பிடிச்சு கெஞ்சுவேன், எட்டி வச்சாலும் விடாம போராடுவேன். மெய்விருத்த தாங்க கூலி தரும், முயற்சி தாங்க திருவினையாக்கும். மாட்டன் மட்டும் சொல்றாதீங்க. நல்லாதான் பேசுறான். ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவினில் ஆட உயிரினில் கூட காண்போமே. அதாங்க. இந்த ஆம்பளைங்களுக்கு எங்க இருந்து தான் இந்த மாதிரி டயலாக்லாம் வருது? இந்த பொண்ணுங்களை பார்த்ததும் எப்படியோ பேசி என்ன மூட் அவுட் பண்ணிட்டீங்க. அப்ப ஓகேவா? ஓகே, பட் இப்போ இல்ல. டுநைட் காயத்ரி தூங்கினதுக்கு அப்புறம் ரூமுக்கு வாங்க. அந்த கடவுள் கண்ணை திறந்துட்டான். ஏஞ்சல், ரொம்ப சந்தோஷங்க. எனக்கும் தான். ஐ லவ் யூ. இங்க வாப்பா. இந்த சொத்து கம்பெனி எல்லாமே அண்ணன் நானும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுடா. ஊதாரித்தனமா சுத்தி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாதடா. அந்த சொத்தையும் காப்பாத்து, எங்க பேரையும் காப்பாத்து. அது ஒண்ணு போதும்டா எங்களுக்கு. டாடி, இதான் ஃபைனல் டூர் டாடி. இதுக்கப்புறம் நீங்க சொன்னமா நான் நடந்துக்கிறேன். ப்ளீஸ் டாடி. இதான் ஃபைனல் டூரா இருக்கணும். மேற்கொண்டு எந்த டூரும் கேட்க கூடாது. புரியுதா? சரி டாடி. சரி வா. தேங்க்ஸ் டாட். Hi Tarun. How are you? I'm good. You dear? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். By the way, இப்போ நீ எங்க இருக்க? Hey, ஒரு குட் நியூஸ். What? பிசினஸ் விஷயமா நான் திருப்பூர் வரேன். Oh. உன்னையும் பார்க்க வரேன். Oh wow. Thank you. I'm waiting. உன் வரவுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சீக்கிரமா வா. கண்டிப்பா. எனக்கு உன்னை பார்க்க ஆசையா தான் இருக்கு. Wow. Thank you. சரி ஓகே பாய்.
வா என்னாச்சுன்னு போய் பாப்போம். பயமா இருக்குடி. பயந்துட்டே இருந்தா அவனுக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்க வேணாமா? வா வா வாடி. என்னடி கார்த்திகை காணோம்? நம்ம சொன்னாதானே மத்தவங்களுக்கு தெரியும். அவனை தேடி யாராவது வந்தா? சோ என்ன ஆனாலும் சரி, இதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. அது எப்படி? இங்க வந்தது அவன் யார்கிட்டயா சொல்லிட்டு வந்திருந்தா இது எப்படியாவது வெளியில தெரிஞ்சிரும்ல. நம்ம தானே மாட்டிப்போம். சீ உளராத. அவன் இங்க வரல, அவ்வளவுதான். தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காம இங்க இருந்து கிளம்பலாம். வா போலாம். ஹேய், என்னடி பேரஞ்ச மாதிரி உட்கார்ந்திருக்க? இன்னும் கன்ஃபியூஸ்டா? நீ எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிற, ஆனா என்னால அப்படி எடுத்துக்க முடியல. நடந்ததெல்லாம் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. என்னடி மறுபடியும் வேதாள முருங்கமரம் ஏற கதையா இருக்கு? தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. உன்னை தேடி யாரும் வரல, அவனை தேடியும் யாரும் இங்க வரப்போறது இல்ல. நீயா ரொம்ப ஃபீல் பண்ணிக்காத. சீக்கிரம் ரெடி ஆகு, நம்ம இப்ப வெளியில கிளம்புறோம். எங்க? எங்கேயோ. ஜஸ்ட் ரிலாக்ஸ். கம் ஆன், கெட் அப். என்னடி பாக்குற? அவன ஃபேமிலி ஃப்ரெண்டா? ஜஸ்ட் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் தானே. வாடி. இது கார்த்தி போன்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சரி, நீ போய் ரெடி ஆகு, நான் போய் தருணை கூட்டிட்டு வந்துடுறேன். டேய் விமலே, அந்த கார்த்திக் பையன் எங்கடா போய் தொலைஞ்சா? ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறா. சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னாச்சு அவனுக்கு? உனக்கு தெரியுமா? உன் செல்ல இருந்து கூப்பிட்டு பாரு. அவன் தூங்கிருப்பான்னு நினைக்கிறான் நாச்சி. நான் கூப்பிட்டு பாக்குறேன். அவன் தூங்குனா என்ன, முழிச்சுக்கிட்டு இருந்தா என்ன? பணம்டா பணம். ஒழுங்கா ஒரு பொறுப்பு வேண்டாமா? ஒழுங்கா கொண்டாந்து சேர்க்க வேண்டாமா?
கார்த்திக் லைன்ல வந்தா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. அது என்ன ஏதுன்னு பாரு. சரியா? குடிக்கவும் மாட்டேன்றாரு, கொடுக்கவும் மாட்டேன்றாரு. போச்சு. தருண் தருண் ஏஞ்சல் எங்க ஓடுற? சார் டீ இங்க வைக்கிறோம் சார். என்ரோல் இப்ப டீ குடிப்போம் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பே பயமுறுத்திட்டேன். செகண்ட் ஸ்டாப் என்ன பண்ண போறானோ? சார் ஃபோன். ஃபோனா? இன்னுமா 10-20 நம்பர் வந்திருக்கு. சரி, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ சார், அர்னால்டா? சொல்லுங்க சார், எங்க இருக்கீங்க? அமெரிக்காலையா? ஐயோ, சரி சார். 12ஆம் தேதி ஷூட்டிங்கா? சார், நான் வில்லன் கேரக்டர்லாம் பண்றது இல்லை சார். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க சார். ஒன்றும் இல்லை சார். எனக்கு 12ஆம் தேதி ஜப்பான்ல ஜாக்கி சானோட டபுள் ரோல் பண்றேன் சார். ஹீரோவா பண்றேன். ஆமா சார். சாரி சார், நான் வில்லன் ரோல்லாம் பண்றது இல்லை சார். ஐயோ, சாரி, வெரி சாரி. அடுத்த வாட்டி பார்க்கலாமா சார்? சாரி சார். இத்தனை படம் தான் நான் பண்றது.
தமிழ்நாடு பார்டரு நம்ம இன்னும் தாண்டல வேற அருணாள் சார் ஓப்பன் பண்ணிட்டேன் தம்பி மறுபடியும். அது சரி அந்த வீட்டுல பேய் இருக்குன்னு சொல்றீங்க, அது போக 2 பெண்கள் வேற இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு தம்பி அந்த 2 கெஸ்ட்டை கொல்லணும்? சார் கொன்னது பேய் இல்லை சார். என்னையா சொல்லி தொலைற? கொடைக்கானல் மலை அடிவாரத்துல ஒரு அழகான கிராமத்தை ஓபன் பண்றோம். நீலி, நான் இந்த மலை வீடு வர போயிட்டு வரேம்மா. பட்டணத்துல இருந்து ஆளுங்க வர்றாங்க. பெரிய சொல்லி விட்டுருக்காங்க. நீ வீட்டை பாத்துக்கம்மா. சரி பாத்துக்கிறேன். ஐயா, இங்க சொரிமுத்து வீடு எங்க இருக்கு? யாரு? சொரிமுத்து வீடா? தா அந்த ரோட்ல போய் இடது பக்கம் திரும்பினீங்கன்னா 10 வீடு தள்ளி இந்த ஏத்தம் இருக்குல்ல, ஏத்தம். ஓகே. இந்த ஏத்தத்துக்கு மேலதான் சொரிமுத்து வீடு. சரி, அட்ரஸ் சொல்றானா? அக்ல மச்சான் அப்படியே 2 ஆப்பம் சாப்பிட்டு போலாமா? அக்ல நோண்டிக்கிட்ட ஆப்பம் சாப்பிட்டியா கேக்குற? கிராமம் தாண்டா. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? நீதான் வந்துட்டல, இனிமே அசிங்கமாயிடும். பா கரெக்டா தூண் சேர்த்துறான்டா. இறங்கடா முதல்ல. அட்ரஸ் எல்லாம் விவரமா கேட்டு வாடா. சரி மச்சி. ஒரு காடு 10 வீடு, இதுக்கெல்லாம் ஒரு அட்ரஸா? ஏய் ஆதிவாசி, வாய் அடக்கி வாசி. நீ முதல்ல அடங்க மச்சான். கரடி எல்லாம் காட்ட பத்தி குறை சொல்லுது. உனக்கு போட்டன வச்சுக்கோ. ஒண்ணுல மச்சான், அங்க பாரு. ஓவரா பேசலாம் மச்சான். மேல போற ஸ்டைல பாரு. என்ன யாரையுமே காணோம். இங்க கேட்போம். ஆஹா தேவதை பார்த்தா, இதழை திறந்து கேட்டா, நேசமாய் என்னை தாக்கினாள், நெஞ்சிலே தீயை மூட்டினாள். ஐயா, யார் நீங்க? டவுசரோட வந்து நிக்கிறீங்க? ஏங்க யாருன்னு கேக்குறல? வாயில என்ன கொழுக்கட்டியா? பேசுங்க. யாருங்க நீங்க? என்ன பண்றீங்க? சொரிமுத்தையா வீடு தானே? ஆமா, எங்க அப்பா தான் அவரு. ஓ, நீங்க சொரிமுத்து பொண்ணா? இல்ல, அவங்க அம்மா. அம்மாவா? சொரிமுத்து இவ்வளவு அழகான பொண்ணா? எதிர்பார்க்கவே இல்ல. பாத்துட்டீங்கல்ல? பாத்துட்டேன். இப்போ என்ன வேணும்? நீ தான் வேணும். என்னது? இல்ல, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல வந்தேன். நீங்க தங்க போற வீட்டை தான் சுத்தம் பண்றதுக்காக அப்பா போயிருக்காரு. அது அந்த பக்கம் இருக்க வீடு. போங்க. என்னங்க அதோ அதான் வீடுன்றீங்க? வாங்க வந்து ரூட்டை காட்டுங்க, எங்களுக்கு ரூட் தெரியாது. சரி வாங்க. வாங்க வாங்க. இதோ இந்த பாதை தான். இப்படியே நேரா போங்க. பாதை திரும்பும். நீங்களும் திரும்பி அப்படியே நேரா போங்க. அப்ப நீங்க வர மாட்டீங்களா? நான் எதுக்கு வரணும்? பட்டணத்துக்கார பசங்க தானே. கோடு போட்டா ரோடே போட வேணாம். போங்க. தேவதை பார்த்தே, உயிரே உறைந்து போச்சே, நீரிலே வந்த தேவதை நீயடி என் தாரகை. மச்சான்,
நம்மளே போய்க்கலாம்டா. அநியாயமா ஒரு அழகு தேவதையா அலைய விடக்கூடாது. போலாம் வா ஏறுங்கடா. சூப்பர் லொகேஷன். இங்கே தங்கிடணும் போல இருக்குடா. மச்சி காட்டுக்குள்ள புலி கரடிலாம் இருக்குமா? நகரத்துல கண்ட நாதாரிகள்லாம் பக்கத்துல இருக்கும்போது இங்க புலிக்கரடிங்கள்லாம் பெரிய விஷயமே இல்ல மச்சி. எப்படி ஒன்ன மாதிரியா? வணக்கம், வாங்க தம்பி. வணக்கம் வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அப்படியா? பொண்ணு தான் நீங்க இங்க இருக்கிறதா சொன்னா, அதான் வந்தோம். நல்லா இருக்கீங்கல்ல? எங்களுக்கு என்ன குறைவு? வாழ வீடு இருக்கு, வசிக்க காடு இருக்கு. அந்த ஆண்டவ புண்ணியத்துல நல்லபடியா ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயா நல்லா இருக்காங்களா? இருக்காங்க. சொல்லி தான் நாங்க இங்க வந்தோம். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஐயா. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லி விடுங்க. சரி, நான் உடனே வந்துடுறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி தம்பி. டேய் இதாண்டா வீடு, வண்டி எடு. சரி தம்பி வாங்க. சரி வாங்க ஐயா. நிலி, ஏய் நிலி, நான் கோயிலுக்கு போக ரெடி ஆயிட்டேன். என்னடி நீ இன்னும் கிளம்பாம மாவாட்டிக்கிட்டு இருக்க? நான் வரலடி, நீயே போ. ஏண்டி? இன்னைக்கு தேதி என்ன தெரியுமா? 6ஆம் தேதி. 6 மணிக்கு பைப்பில் தண்ணி வருதோ இல்லையோ, 6ஆம் தேதி ஆனால் எனக்கு வந்துடும். நீயே போயிட்டு வா. சிப்போடி, நான் கிளம்புறேன். டேய் மலை ஏறுறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. டேய் மச்சி, இங்கிருந்து பார்க்கும்போது மலையும் மேகங்களும் அழகா இருக்குல்ல, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடா. அதனால தானே அந்த சினிமாக்காரங்க கதை எழுத காட்டுக்குள்ள வர்றாங்க. நக்சலைட் டெரரிஸ்ட் கூட தான் காட்டுக்குள்ள வராங்க. டேய் யாரு வந்தா என்னடா, காட்டுல இருக்கிற சுதந்திரம் நாட்டுல இல்லடா, அதான்டா காரணம். எப்படியோ மச்சி, நாமெல்லாம் ஒரு 4-5 நாள் இங்கே இருந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் போறோம். அது வரைக்கும் இயற்கை என்னும் இளைய கண்ணிதான். இயற்கை என்னடா இயற்கை? நம்ம கைடி வீட்டுல பார்த்தனே ஒரு தேவதை, அவன் முன்னாடி இதெல்லாம் ஒரு செயற்கடா. ஐயோ அதான் நான் பார்த்தேன். பையன் இன்னும் சப்ஜெக்ட் வரலையேன்னு. சிட்டில மேக்கப் பண்ணிட்டு திடுற குட்டியில பார்த்து சலிச்சு போச்சுடா. செம ஃபிகர் அவ. அவ்வளோ ஈஸியால விட்டுட்டு வர முடியாது. வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஒரு காட்டுமான வேட்டையானும்டா, அதான்டா த்ரில்லு. வேணா மச்சான், வேணவே வேணாம். காட்டுவாசிங்க வெட்டி பொலி போட்டுருவாங்க, தெரிஞ்சுக்க. போடா பயந்தாங்கோலி, நினைச்சா முடிக்கணும்டா, முடிப்பேன். தள்ளி விட்டுறாதடா. பாத்து மச்சான், பாத்து. காலையில 5 மணிக்கு எழுப்பி கூப்பிட்டு வேண்டாடா. போடா. நீங்களா? என்ன காலங்காத்தால அதுவும் வேட்டி சட்டையோட? உங்களுக்கு தான் ட்ரௌசர் போட்டா பிடிக்காது, அதனாலதான் உனக்கு பிடிச்ச வேட்டி சட்டை போட்டு. இப்போ ஓகேவா? இவன் போடுற வீட்டுக்கு நம்ம விளக்கத்த வேண்டியிருக்கு. அது எப்படிங்க ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க? நாங்களாம் என்னதான் சோப்பு போட்டு குளிச்சாலும் கலரே வர்றதில்ல. மனசு சுத்தமா இருந்தா முகம் பிரகாசமா இருக்கும். அதனால நீங்களும் மனசை சுத்தமா வச்சுக்கோங்க. சரி அதெல்லாம் விடுங்க. அப்பா எங்க? வணக்கம், வாங்க தம்பி. சொல்லிவிட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே. நீங்க எதுக்கு வீணா இவ்வளவு தூரம் வந்தீங்க? வெயில் வர்றதுக்குள்ள வெளியே போயிட்டு வந்துடலாமா? சட்டையாயிடுமா? சரிப்பா. ஆமா தம்பி, காலையில என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லுங்க. சமைப்பீங்களா? நான் இல்ல தம்பி, என் பொண்ணு கம்பங்கூழும் கேப்பக்களியும் சமைப்பா. சாப்பிட்டு பாருங்க, பிரமாதமா இருக்கும். அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கே போக மாட்டீங்க. ஓ அப்படியா? சாப்பிட வேண்டியதுதான். இந்தாங்கப்பா.
சாப்பாடு ரெடி பண்ணிடுமா? அதுக்குள்ள காட்டுக்குள்ள ரவுண்ட் போயிடலாமா? போலாம். சும்மாவே காட்டு காட்டுவானுவா. இதுல வேற சூப்பரா சாப்பாடு சொல்றீங்களே. வர்றேங்க. சாப்பிட்டு போயிட்டு வரலாமே. நல்லா தேடா, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். என்ன மாப்ள, காட்டுல மாடு இருக்கும், மயில் இருக்கும், முயல் இருக்கும்னா, ஆனா இங்க ஒண்ணு காணமேடா. சிங்கம் புலி கூட இருக்கும். வர சொன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்காந்து ஒரு வாரத்துக்கு சாப்பிட பரவாயில்லையா? அதனாலதான்டா ஐயா அளவா உடம்பு வச்சிருக்காரு. எலும்பாதான் வச்சிருக்காரு. கரடி கிரடி வந்தாலும் கறியில காரி துப்பிட்டு போயிடல, அதனாலதான். இந்த ஓடையில வந்து தான் தண்ணி குடிக்கும். யானை தண்ணி குடிக்குமா? அந்த தெரியுது பாத்தீங்களா, அதுதான் யானை வர்ற வழி. பார்த்து வாங்க தம்பி. தம்பி, ஒத்த யானை வந்தா மட்டும் சொல்லுங்க. ஏன்னா ஒத்த யானை ரொம்ப மோசமானது. போன வாரம் அந்த இடத்துல தான் நம்ம முனுசாமிய தூக்கி போட்டு ஒரே மீதி தலை சட்னியா போச்சு. கேட்டீங்களா? யானை கிட்ட மாட்டினா ஒரே மிதி. ஐயோ, காட்டு போனா திறந்து விட்டாயா? இப்படியே போனா எங்கடா போய் சேருவோம்? எமலோகம் கேட்கிறான் பாரு கேள்வி. மூடுங்கடா, எனக்கு வயிறு பசி. ஒன்னு சாப்பிட்டு வரலான்னு கேட்டீங்களா? தம்பி, நாங்கெல்லாம் இங்க சுத்தமான காத்தை தான் சுவாசிக்கிறோம். மாப்பிள்ள கார்பன் டை ஆக்சைடு திறந்து விட்டால, இனி கார் அழிய டேய் போதும்டா. மாப்பிள்ள வாயை பாக்குறத விட்டுட்டு வயிற்று நடக்கிறத பாப்பண்டா. அவன் பாக்குறத நிறுத்த மாட்டான். நம்ம சைஸ்க்கு இலை கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஓ, இதுக்கு பேரு தான் களியா? இன்னைக்கு ஒரு கை பாத்திர வேண்டியதா. அட வெங்காயம். மாப்பிள்ள நல்லா பசஞ்சடிடா. தம்பிகளா, நல்லா சாப்பிடுங்க. அதுக்கு வைமா. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க. ஏமா, கொஞ்சம் கூட கூச்சப்படாம அப்படியே கொண்டாந்து கொட்டுமா, நான் நிறைய சாப்பிடுவேன். சிட்டில மேகி நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுடா. சாப்பாடுனா இதான்டா. மா, இன்னும் கொஞ்சம் எடுத்து போடுமா, சாப்பிடுறோம். பாப்பா சூப்பர். ஆமாமா. சாப்பிடு சாப்பிடு. இப்பதான் செத்து போன நாக்குக்கே உயிர் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயா செத்துருவ. வா தம்பி, சமையல் எப்படி இருக்கு? ரொம்ப அருமையா இருக்கு. சொல்றதுக்கு வார்த்தையில அவன் தகைச்சு போயிருக்கையா. இவ்வளோ டேஸ்டான சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்லை. சமைச்ச கைக்கு தங்கத்துல வைரம் பதிச்ச வளையல் போடணும். நான் போய் சொல்றான் பாரு. தம்பி, இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? வைங்க. அம்மா, கொண்டு வாம்மா. சாப்பிடு சாப்பிடு. வளையல் மட்டும் இல்லை, 1000 முத்தங்களை அன்பளிப்பா கொடுக்கலாம். கொடுப்பீங்க. தம்பி என்னம்மா சொல்றாரு? நல்லா இருக்குன்னு சொன்னேன். சாப்பிடுங்க. போதுமா? சாப்பிட்டாச்சு. சமாதியில போய் படுத்துக்க வேண்டியதுதான். இப்ப நெஞ்ச வலிக்கிற மாதிரி இருக்கு. தம்பி, இன்னும் கொஞ்சம் வேணுமா? போதுங்கய்யா.
கை கழுவ தண்ணி தீந்துருச்சுங்க. கொஞ்சம் தண்ணி இருந்தா கொண்டு வாங்க. ஏங்க கையில ஊத்தலாமே. கையில முத்தம் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டீங்களா? ஏன் கொடுக்க கூடாதா? இருக்கட்டும் இருக்கட்டும். முத்தம் கொடுக்குற வாயை என்ன பண்ற பாருங்க. பண்ணுங்க பண்ணுங்க, அதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். மாப்பிள்ள கை கழுவுற கேப்ல கூட கரெக்ட் பண்றான் பாரு. என்னங்க தண்ணி பிடிக்கிறீங்களா? நீங்க என்ன இந்த பக்கம்? இங்க ஒருத்தர் பார்க்கணும், அதான் வந்தேன். அப்பாவா? இல்ல வேற ஒருத்தர. அந்த பக்கம் வீடே இல்லையே. ஆமா, மலை தான் இருக்கு. அப்போ நான் வழி மாதிரி வந்துட்டேன். போங்க, வழிய பார்த்து போங்க. கண்டுக்கவே மாட்டாளே. நீ என்னதான் கண்டுக்கலினாலும் உன்னை கரெக்ட் பண்ணாம நான் விட மாட்டேன். கோவிலுக்கெல்லாம் வர பழக்கம் இருக்கா? என்னங்க இப்படி கேட்டீங்க? அத்தா, வெள்ளிக்கிழமை காலைல முதல்ல சாமியை பார்த்தாதாங்க மனசுக்கு ஒரு திருப்தி. நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வரல? அவனுக்கெல்லாம் சோம்பேறி பசங்க, ரூம்ல தூங்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் கோவில் எங்க ஊர்ல பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஊர் மட்டும் இல்லைங்க, உங்களையும் தான். உண்மையை தாங்க சொல்றேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை. சாரிங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேங்க. நீலி, இன்னைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம். எங்கள் அப்பா அம்மா சம்மத்தோடு தான் நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன். உங்கள் அப்பாட்ட பேசிடு, அதுக்கு நீ தாண்டி பொறுப்பு. எனக்கு எதிராக எங்க அப்பா எப்போ நடந்துக்க மாட்டாரு. என் கவலை எல்லாம் உங்க அப்பா அம்மா தான். அவங்க ஒத்துக்குவாங்களா? இதை பாரு, நான் ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டேன்னா அதை நிறைவேற்றி வைக்கிறதா உங்கள் வேலை. யார் ரூட்டு கிளியரு, உங்கள் சாதி சனந்தான் அதை சம்மதிக்கணும், அது போதும். நான் என்னையே உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்க திரும்ப வரணும், என் கழுத்துல தாலி கட்டணும். அதுக்கு முன்னாடி
எந்த பிரச்சனையும் இல்லை. நான் மட்டும்தான் ஊருக்கு போறேன். என் மனசு உயிர் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்கு. இந்த ஃபோனை இப்படி நான் ஊருக்கு போனதும் கால் பண்ணுறேன். கண்டிப்பாக அட்டன் பண்ணு, பேசுவோம். சரியா? இப்படி சரி, நான் கிளம்பிட்டா? ஏய் அழாதடா. சரி நான் வரேன். இதை பாரு, நான் கண்டிப்பா வருவேன். ஓகே பாய். அப்பா தண்ணி வேணுமாப்பா? வேணாம்மா. முருகா, என்னமாச்சு? ஐயோ, என்னமாச்சு? என்னம்மா? ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றும் இல்லைப்பா. ஏம்மா அழுகுற? என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லைப்பா. உடம்புக்கு முடியலையா? இல்லைப்பா. வைத்தியரை கூப்பிட்டு வரவா? வேண்டப்பா. பின்ன ஏம்மா அழுகுற? ஒன்றும் இல்லைப்பா. என்னன்னு சொல்லுமா. மன்னிச்சிருங்கப்பா, தப்பு பண்ணிட்டேன். ஐயோ ஆண்டவா, இப்படி பண்ணிட்டேடி. பாரு, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அம்மா இல்லாத பொண்ணு செல்லமா வளர்த்தாரு, அதுக்கு இது 50 போய் போய் பள்ளத்துல விழுந்துட்டு வந்திருக்கிய என் மானத்தை வாங்கிட்டேடி. பாய் உன்ன அப்பா, அவர் நல்லவர்தான்ப்பா. அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு அவர் வந்து பொண்ணு கேட்கறேன்னு சொன்னாருப்பா. கண்டிப்பா வருவாருப்பா, நம்புங்கப்பா. விவரம் தெரியாம வளர்ந்துருக்கேடி. உன்னை காதலிக்கிறவன் இப்படி நடந்துக்குவானா? இப்ப அவனை எங்க போய் தேடுறது? அவரோட போன் நம்பரும் செல்போனை கொடுத்துட்டு போயிருக்காருப்பா. எங்க இப்பவே அவங்கிட்ட பேசு, அவன் என்ன சொல்றான்னு பாப்போம்.
என்னங்க நீங்க யாருன்னு கேக்குறீங்க? அன்னைக்கு எங்க கிராமத்துக்கு வந்திருந்தீங்களே. நீ அந்த கைடு பொண்ணு தானே? நான் தான். ஞாபகம் வந்துருச்சுங்களா? ஞாபகம் வந்துச்சு. உங்க பணத்தை பில்லுல செட்டில் பண்ணிட்டேன். ஐயோ அது இல்லைங்க, நம்ம பேசினது பழகுனது அதெல்லாம். ஆமா, வந்தேன், இருந்தேன், சாப்பிட்டேன், கிளம்பிட்டேன். இப்ப அத பத்தி பேசுறதுக்கு நீ சீனா போட்டுட்டு இருக்க. எனது சீனா என்னக்க சொல்றீங்க? காதல் கல்யாணம்னு சொல்லி என்ன தப்பு பண்ண வச்சீங்க. இப்ப ஒண்ணு தெரியாத மாதிரி பேசுறீங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது கூட நீங்க கொடுத்த போன்ல தானே. போன் கொடுத்தனா? நான் எதுக்கு உனக்கு போன் கொடுக்கணும்? இந்த தப்புக்கு இப்ப எல்லாம் என்கிட்ட பேசாத. உன் முகத்தை மறந்து ரொம்ப நாள். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. போய் போன. இதுதான் நீ பணக்காரங்க புத்தி. நல்லா உன்னை ஏமாத்திட்டு போயிட்டான். இப்படி ஏமாத்தி நிக்கிறேன் பாரு. என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டிய. இனிமே இப்படி மானத்தோட வாழ முடியுமா? சொல்லுடி, சொல்லு. போச்சு, எல்லாமே போச்சு. இனி மானத்தோட வாழ முடியாது. சாகிறத தவிர வேற வழி இல்லை. யோ, நீ சாவதற்கு ஏன் வண்டி தான் கிடைச்சா? பார்த்து போயா. நம்ம பூங்கல்ல மாணிக்கம் தெரியாதா? ஆமா, அவனுக்கு என்ன? அவரோட பொண்ணை வேற ஒரு ஜாதிக்காரன் காதலிக்கிறோம்னு சொல்லிட்டு கர்ப்பமாய் ஓடிட்டான்ப்பா. அடப்பாவி. மனுஷன் நொந்து போயிட்டாரு. தற்கொலை பண்ற அளவுக்கு போயிட்டான்னா பாரு. ஐயோ, அவர் நல்ல மனுஷனாச்சப்பா. மனுஷனுக்கு மானம் தானப்பா பெருசு. மானம் போச்சுன்னா மண்டை குடைச்சல் தான். ஆமாப்பா. போயிட்டா மண்டையப்படுறதுக்கு வழி இல்லையப்பா. அப்படியே போய் சேர வேண்டியது.
அழாதம்மா. இல்லப்பா அப்பா நடந்ததையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்காம மேல ஆக வேண்டியதை பாருமா. என்னால முடியலப்பா மறக்க முடியல தப்பு பண்ணிட்டப்பா தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருக்கப்பா அழாதம்மா. நீ அழுதா என்னால தாங்க முடியாது. எல்லாம் சரியாயிடுமா. சாமி இருக்கு, நீ தைரியமா இரு. என்ன மன்னிச்சிருக்கப்பா மன்னிச்சிருக்கப்பா அம்மா நிம்மதியா தூங்க. தூங்குமா. ராம தூங்குமா. இனி மானத்தோட வாழ முடியாது. சாகிறத தவிர வேற வழி இல்லை.
அந்த பொண்ணு என்னையானா? சார், தன்னுடைய அப்பா செத்த உடனே அவ சாகன்னு முடிவு பண்ணல சார். அவ ஒரு புதுமை பெண். தன்னை சீரழிச்சவனையும் தன்னோட அப்பா சாவுக்கு காரணமானவனையும் பழி வாங்கன்னு முடிவு பண்ணி ஃபேஸ்புக் மூலமா பசங்களை ஏமாத்துற பொண்ணுங்களோட சேர்ந்து அவங்கள பழி வாங்கன்னு நினைச்சா சார். சூப்பர் திருப்பமியா. கிராமத்து பொண்ணு பேய் வேஷம் போட்டு ரிவெஞ்சர் எடுத்தா நல்லா தான் இருக்கும். அது என்னையா அந்த பொண்ணை பழி வாங்கணும்னு கொன்னா ஓகே, தேவையில்லாம இன்னொருத்தனை எதுக்கா கொல்லணும்? அவ கொலை பண்ணல சார், பணத்துக்காக கொலை பண்ணது ஏஞ்சல் தான் சார். வா சொல்றேன். கையை விடுறி, எங்க கூட்டிட்டு போற? மேட்டர் இருக்கு. கார்த்திக் கொண்டு வந்த பேக்ல நிறைய பணம் இருக்கு. அது எனக்கு வேணும். குட் சான்ஸ், மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு ஒரு பிளான். நீ என்ன பண்ற? பேயா நடிச்சு அவனை போட்டு தள்ளிடுற. என்ன விளையாடுறீங்களா? என்ன கொலை பண்ண சொல்றீங்க? நான் வந்த விஷயமே வேற. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். பண்ணிதான் ஆகணும். அதுதான் நமக்குள்ள இருக்கிற ஒப்பந்தமே. நான் உனக்கு உதவி பண்ணிருக்கேன், அதே மாதிரி நீ எனக்கு உதவி பண்ணிதான் ஆகணும். இது ஒண்ணு விளையாட்டு இல்ல, உயிரை கொல்ல. அநியாயமா என்னால ஒருத்தவங்களை கொல்ல முடியாது. இப்ப என்ன சொல்ல வர? முடியுமா முடியாதா? முடியாது. நீ வந்ததே ஒருத்தனை கொலை பண்றதுக்கு தான். அது ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, ஒருத்தனை, ஒவ்வொருத்தனையும் இல்ல. இப்ப என்ன சொல்ற? முடியுமா முடியாதா? முடியாது. அப்ப முடிச்சுக்க வேண்டியதா? காயத்ரி, காயத்ரி, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்னடி? கொஞ்சம் உள்ள வா. வா. நீ ஏண்டி கீழே வந்த? ஏய், என்னடி இது? இந்த நேரத்துல இவ எதுக்கு வெளியில வரா? என்ன நிதி? ஒரு அர்ஜென்ட் மேட்டர். சொல்ல. நான் சொல்றேன் காயத்ரி, எப்பவுமே என் தேவை பணம் தான். பணம் தான் எனக்கு முக்கியம். கார்த்தி பேக்ல பணத்தை பார்த்தேன், அது எனக்கு வேணும். அதுக்கு ஒரே ஐடியா, பேயா நடிச்சிட்டு இருக்க நீலி அவனை பயமுறுத்தி அடிச்சு கொல்லணும். பண்ணுனா பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. நீயே சொல்லு. ஏஞ்சல், நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஏற்கனவே அவ பாதிக்கப்பட்டவ. அவளை எதுக்கு தொந்தரவு பண்ற? தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். எனக்கு உன் அட்வைஸ் தேவையில்லை. இப்போ எனக்கு பணம் வேணும். நான் சொல்ற மாதிரி நடந்துக்கலனா நான் போய்கிட்டே இருப்பேன். எனக்கும் உங்களுக்கும் எந்த கான்டாக்டும் வேணாம். நில்லு ஏஞ்சல். நான் சாகாம உங்க கூட எப்படியோ சேர்ந்துட்டேன். எனக்கு என் அப்பா சாவுக்கு காரணமா இருந்தவன் சாவணும். என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு. அப்படி வா வழக்கி. ஆக்சுவலி முதல்ல உன்னோட உதவிதான் எனக்கு தேவை. கார்த்தி உன்னை லவ் பண்ணி இங்க வந்திருக்கான். அவனை நைட்டு நீதான் கரெக்ட் பண்ணணும். அவனுக்கு எப்படியாவது மயக்கிடு. நீ ஓகேனா அவன் உருகிடுவான். இவ்வளவு நேரம் அவன் மேல பாஞ்சாம்பு ஏன் மேல பாயுதா? வேற வழியே இல்ல, நீ செஞ்சுதான் ஆகணும். ஃபைனலா ஒரே விஷயம்தான். அவனை மெதுவா நீ மூடு கொண்டு வந்துரு. கரெக்டா 10 மணிக்கு அவனை டச் பண்ணிரு. அப்புறம் நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். நீலி, நீயும் கரெக்டா 10 மணிக்கு ரெடி ஆகணும். பேயா என்ன ஓகேவா? இப்போ நீ அவனை போய் கரெக்ட் பண்ணு போ. நீ பேயாகி நடிக்க பாரு போ. அப்புறம் கிளைமாக்ஸ் சார், அது ஆடியன்ஸ்கிட்டே சொல்லிடுவோம். அதான் சார் ட்விஸ்ட். ஏமா நீ போய் செக் எடுத்துட்டு வா. ஓகே சார். சூப்பர் கதைப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. பொருள் யூத்துக்கு சரி ரொம்ப பிடிக்கும்பா. யூத் எல்லாம் ரொம்ப நல்லா ரசிப்பாங்கல்ல. ஓகே சார். இந்தாங்க தம்பி. ஓகே சார். சக்கா. ஆஹா சார், இந்த செக் பாஸ் ஆயிரும்ல? பாஸ் ஆயிருமாவா? இது வரைக்கும் நான் எவனுக்கு செக்கே கொடுத்தது இல்ல. உனக்கு தான் தம்பி கொடுத்துருக்கேன். சரி தம்பி, 10 வருஷமா தம்பி கூடயே இருக்காப்ல. கோர் டைரக்டரா வச்சுங்க, நல்லா ஒர்க் பண்ணுவாப்ல. தம்பி உன் பேர் என்ன? சுப்புராஜ். ஓகே சுப்பு, அண்ணா ஃபாலோ பண்ணு. வண்டி வெளியே எனக்கு ரெடி பண்ணு. ஓகே சார். என்ன ஒண்ணுமே சொல்லாம வரேன் சார். தம்பி சார், காசை பார்த்தோன்னா கதையை விட்டுட்டு போறீங்க. இந்த கதைக்கு தானே தம்பி படம் எடுக்கிறேன். கிளைமேக்ஸ் சொல்லிட்டு போங்க. நான் பிடிக்குது. ஓகே சார். ஃபோட்டோ அனுப்பணும், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்.
வணக்கம் அண்ணாச்சி. பொண்ணா இருந்தாலும் பணமா இருந்தாலும் பணம் தான் தேவைடா. கார்த்திக் பணத்தோட போயிருக்க மாட்டான்னாச்சி. ஏதோ பொண்ணால இழந்திருப்பான்னு நினைக்கிறேன். நினைக்காத, நமக்கு பணம் தான் முக்கியம். போ, பணத்தோட வா. காயத்ரி பத்திரமா போயிட்டு வாடி. சரிடி, நான் போயிட்டு வரேன். நீலே பாத்துக்கோ. சரிடி, நீ பத்திரமா போயிட்டு கால் பண்ணு. அவளை நான் பாத்துக்கிறேன். பாய். மாப்ள, இதான் வீடு. வெயிட் பண்ணு, வந்துடுறேன். கார்த்திக்கோட ஃப்ரெண்டு. எந்த கார்த்திக்னு யோசிக்கிறீங்களா? காயத்ரிங்கிற உங்க தோழி தெரிய வந்தான்ல, என்ன முழிக்கிற அந்த கார்த்திக். அப்படிலாம் யாரும் இங்க வரலையே. வரலையா? ஏங்க போய் சொல்றீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். அவ வந்ததுக்கான சாட்சி என்கிட்ட இருக்கு. பாக்குறீங்களா? இது நீங்க தானே? இத கார்த்திக் இங்க இருந்து தான் அனுப்பணும். கார்த்திக் எங்க? சாரி, இது ஃப்ரெண்ட் காயத்ரியோட பர்சனல் மேட்டர். அதான் சொல்ல தயங்குன. கார்த்தி 2 நாள் முன்னாடி தான் வந்தாரு. அன்னைக்கே போயிட்டாரு. காயத்ரி கூட ஊருக்கு தான் போயிருக்கா. சோ வந்தாங்கிறது உண்மை, ஆனா போனாங்கிறது மட்டும் எங்க போனான்னு தெரியல. அப்படிதானே? சரி, அது போட்டோம். கார்த்திக் வரும்போது பெரிய அமௌண்ட்டோட வந்தானே, அதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல, சத்தியமா தெரியாது. ஏங்க சத்தியம் சிலருக்கு சக்கரை பொங்கல் மாதிரின்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா உண்மையா சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? ஹலோ மிஸ்டர், என்ன நீங்க பாட்டு பேசிட்டே போறீங்க? நான் தான் சொல்றேன்ல, பணத்தை பத்தி எங்களுக்கு ஏதோ தெரியும். ஓகே, கூல் கூல். இப்போ எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? சரி, அதை விடுங்க. வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன். ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், டீ எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? இருங்க. டேய் விமல். சொல்லுங்க அண்ணாச்சி. அப்படியா? சரிங்க அண்ணாச்சி. இவ்வளோ பெரிய கேடிங்களா உள்ளங்க? ஹலோ ஹலோ.
போறாளுங்க? எங்கடா போயிருப்பா? பணம் இருக்குடா. பணத்தை கொடுத்துட்ட. கார்த்திக் எங்கடி? தெரியாதா? யாருக்கிட்ட தெரியாது? பணம் உங்ககிட்ட இருக்கு, கார்த்திக்கு தெரியாதா? சொல்றி. இதெல்லாம் உண்மையிலே பொம்பளை தானடி? சாவடி. காசுக்காக என்ன பண்ணுவீங்களா? செல்லுல ஷாட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் வளர்றீங்க. எவனாவது அப்பாவை இங்க மாட்டினா வர வச்சு தங்க வச்சு ஒன்னா பெட்ல படுத்து சபலத்துக்கு ஆளாக்கி கறக்கிறத கறந்துட்டு பேய் மாதிரி பயமுறுத்தி அனுப்பி வச்சிருவீங்க. உசுரோட உசுரோட எரிச்சு கொள்ளாடி. பெண்களை தாயா மதிக்கிற பூமி இது. நீங்க பேயா நடிச்சு எல்லாரையும் பயமுறுத்தி பெண்ணை இனத்தையே கேவலப்படுத்திட்டீங்க. ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் கட்டுப்பாடு வேணும். மீறி யார் நடந்தாலும் மன்னிப்பே கிடையாது. உழைச்சு சம்பாதிக்கணும்டி. நம்ம காட்டி சம்பாதிச்சா அதுக்கு பேரே வேற எல்லாத்துக்கும் நீதானே காரணம். ஒண்ணு நான் மாய பிசாசு பெரியவங்க சொல்லுவாங்க, உண்மையா தாண்டி போச்சு. வெட்டிடுவேன். இன்னும்
பணத்தை கட்டுறியா? தெரியும் பண்ணிட்டு உங்க பணம் வச்சுக்கோங்க. பொம்பளை புத்திய காட்டியடி. எனக்கான உடம்பு இருக்கிறனால தானடி ஆம்பளைங்களை ஏமாத்தி காசு கலக்குறீங்க. அதெல்லாம் உயிரோடவே விடக்கூடாதுடி. பெண் இனத்துக்கே நீங்களா கலங்கடி. அம்மனை கொண்ட ஒண்ணு சும்மா விட்டோன்னு நினைக்கியா? சாவடி. வீடா. அண்ணாச்சி, நீங்க சொன்னபடி எல்லாமே முடிச்சிட்டேன். பணத்தோட வந்துட்டு இருக்கேன் அண்ணாச்சி.